உங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க சார். அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா கமிஷனர் கிட்ட போ, இல்லன்னா ஐஜி கிட்ட போ. தூக்கிட்டு போனவன் என் சொந்தக்காரனா இல்ல மாம மச்சானா? எதுக்காக என்கிட்ட வந்து நிக்கிற? சார், நீங்க எங்க தொகுதி எம்எல்ஏ. நீங்களாவது கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்குவீங்கன்னு. பொறுப்பா நடக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எவன் எவ்வளவு கடத்திட்டு போனா, எங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கிறான், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இதெல்லாம் கவனிக்கிறது தான் என் வேலையா? நான் என்ன மந்திரியா இல்ல மாமாவா? யோ, எவ்வளவு பெரிய பதவியில இருந்துட்டு இவ்வளவு கீழ்த்தனமா பேசுறீங்க? 24 மணி நேரமும் என் வீட்டுக்கு கதை உங்களுக்காக திறந்திருக்கும். உங்க குறைகளை எப்ப வேணா வந்து சொல்லலாம்னு தெரு தெருவா கூட்டம் போட்டு எங்க முன்னாடி கும்பிடு போட்டு பிச்சைக்கார மாதிரி ஓட்டு கேட்டீங்களே. இப்ப என்னடானா ஆனா உன ஓட்டு கேட்டீங்க ஓட்டு கேட்டீங்கன்னு வந்துருவீங்களே. ஓசியிலேயே ஓட்டு போட்டீங்க. ஒரு ஓட்டுக்கு 20 ரூபாய் செலவு பண்ண. வயிறு எரியுது. 1 லட்சம் ஓட்டு லீடிங்ல வந்திருக்கிறேன்னா எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன்? காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா கணக்கு போட்டு சொல்லு. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா அமிட்டு நில்லு. மினிஸ்டர் சார், இப்ப அமிக்கிட்டு இருக்கிறோம். எங்க மாணவர் பட்டாளம் கொந்தளிச்சு எழுந்தோம்னா உங்க மந்திரி